لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أحب أن يبسط له في رزقه وإن سأله في أثره فيصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழும் புரட்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை வலுவாக தழுவாக பற்றி பிடித்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அவர்களின் மீதும் இன்னும் இந்த மஜ்லிஸிற்காக வருகை தர இருக்கின்ற நல்லடியார்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது, மனிதர்களே, நீங்கள் உங்கள் இரட்சகனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எத்தகையவன் என்றால், உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்திருக்கின்றான். அதிலிருந்து அதற்குரிய ஜோடிகளையும் அவன்தான் படைத்தான். இன்னும் அவ்விருவர்களிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். இன்னும் அல்லாஹ்வே அவனை கொண்டு, நீங்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ளாதீர்கள், அத்தையோரை மேலும் இரத்த கலப்பு சொந்தங்களை துண்டித்து விடாதீர்கள், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான். அதாவது இந்த அகிலத்தில் மனிதன் வாழுகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்களை, நம்மளுடைய சொந்தங்களை முறித்து வாழ்ந்து விடாதீர்கள், இரத்த பந்தங்களை நீங்கள் துண்டித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றார். அதே அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது வாழ்வாதாரம் நீங்கள் விசாலமாக்கப்படுவதையும், வாழ்நாளில் உங்களுடைய வாழ்நாட்கள் நீடிப்பதையும் நீங்கள் விரும்புகிறீர்களா? தமது உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் கூடுவதையும் உங்களுடைய வாழ்நாட்கள் கூடுவதையும் நீங்கள் விரும்புகிறீர்களா? உறவுகளை துண்டித்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றனர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இன்று நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? அதாவது ஒரு காலம் இருந்தது, கூட்டு குடும்பமாக வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது போக, இன்று இருவருக்கு மற்றும் ஒரு குடும்பம் என்று தனித்தனியாக தன்னை பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருவருக்கு மத்தியில் எந்த அளவுக்கு குழப்பங்கள், எந்த அளவுக்கு சண்டைகள், நிம்மதியற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொன்ன விதிமுறையை மாறியதின் காரணமாகவும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையை தடை மாறியதின் காரணமாக நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு திசை மாறி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு
எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள். வந்த சஹாபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், நபியே எனக்கு ஒரு அறிவுரை கூறுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை சீராக அமைகிறது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து வைப்பதற்கு தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரியவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த குடும்பம் சீராக அமைகின்றது. அப்படிப்பட்ட குடும்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானார். ஏனென்று சொன்னால் இந்த விஷயம் செய்வதன் காரணமாக இது தீய விஷயத்தில் செய்துவிடும், இந்த விஷயம் செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல அமல் அடைந்து விடுவீர்கள் என்று ஒரு மனிதன், ஒரு நல்ல நண்பன் கூறுகின்றார் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை நாம் அரவணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனை கெடுக்கக்கூடிய காலகட்டத்தில், ஒரு மனிதனை திசை மாறக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று ஒரு தொழிலை நாம் வைக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே சென்று ஆலோசனை கேட்க வேண்டும். நாம் இந்த தொழில் வைப்பதன் மூலமாக நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் சில விஷயங்களை கற்றிருப்பார்கள், நல்ல அறிவுரைகளை கூறுவார். இது போன்ற அறிவுரை கூறக்கூடிய மனிதர்களிடத்திலே நாம் பழக்கம் வைக்கிறோம். இதே போன்று நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறினால் நம்மளுடைய வாழ்க்கை சீராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த வழியில் நம்மை அல்லாஹ் மாற்றி அருள் புரிவார். அப்ப அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து ஒரு மனிதர் கேட்கின்றார், யா அல்லாஹ் எனக்கு நீங்கள் அறிவுரை கூறுங்கள் என்று கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார். 3 விஷயங்களை அந்த மனிதரிடத்திலே கூறுகின்றார்கள். என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் மரணத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்ட மனிதருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பதில், நீங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையில் இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணம் உங்களிடத்தில் எப்பொழுது வேண்டாலும் வரலாம் என்று கூறினார். கண்ணியத்திற்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது தனக்கு மரணம் நெருங்கிவிட்டது, தனக்கு மரணம் வந்துவிடும் என்ற பயத்தை ஒரு மனிதன் வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த அகிலத்தில் தவறு செய்வதில் இருந்து திரும்பிவிடுவான். பாங்கனுடைய சத்தம் கேட்டுவிட்டது, தொழுகுவதற்கு முன்னால் எனக்கு மரணம் வந்துவிடும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டால் அவன் ஒருபோதும் தவறு செய்வதற்கு மனம் வராது. ஒரு மனிதன் எந்த ஒரு கெட்ட அமல்கள் செய்தாலும் சரி, ஒரு கெட்ட விஷயங்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய மரண சிந்தனையும் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவன் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது முழுவதுமாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தவனாக வாழ்ந்து விடுகின்றான். இதைத்தான் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எப்பொழுதும் மரண சிந்தனையிலே இருந்து கொண்டிருங்கள் என்று கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த அகிலத்தில் வாழுகின்ற பொழுது மரணத்தை எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தால் தமக்கு மரணம் வந்துவிடும் என்று கருத்தல். சிலர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள், நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது, நமக்கு சிறிதாக உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது, அல்லாஹ் நம்மளை அழைக்கப் போகின்றான் என்று மனதளவில் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர்களை விட்டுவிட்டு மரண சிந்தனை இல்லாமல் இவர்கள் எல்லாம் இன்னும் நீண்டோடி காலம் வாழ்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறார். மரணம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. ஆகையால் மரணத்தை எண்ணுவதன் மூலமாக நமக்கு மரணம் வந்துவிடும் என்ற அச்சத்தை நாம் தவிர்த்துவிட்டு மரணத்தினுடைய சிந்தனையில் இந்த அகிலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஒவ்வொரு அடியையும் அல்லாஹ்
அதன் மூலமாக எனக்கு இவ்வளவு பெரிய ரிசல்ட் கிடைத்தது, ஆகையால் அவருடைய தொழிலை இன்னும் நீ அதிகமாக்குவாயாக. இந்த தொழிலை எனக்கு வளர்ச்சி அடைந்ததின் காரணமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். உதவி யாருக்கு செய்ய வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். உங்கள் உறவினர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். ஏனென்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் அதை இரண்டாக பிரித்து கொடுக்கின்றார். ஆக நம் உறவினர்களை நாம் ஆதரித்த நன்மையும் நமக்கு கிடைக்கும், உறவினர்களுக்கு உதவி செய்த நன்மையும் கிடைக்கும் என்று சொன்னால் இரண்டு நன்மையை கொள்ளையடித்ததற்கு உண்டான சவாலை நாம் அடைகின்றோம் என்பதை நாம் எண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அது மட்டுமின்றி உறவுகளை பேணுதலின் காரணமாக அல்லாஹ் இன்னும் நமக்கு வளர்ச்சியை தருகின்றார். உறவுகளை முடித்து வாழ்வதை விட்டுவிட்டு உறவுகளோடு இணைந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் சமயத்தில் அந்த அரஃபா தினத்திலே மாலை நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அனைவர்களும் கூடியிருக்கின்ற தருணத்தில் அரஃபா மைதானத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு இருக்கும் என்று. இப்பொழுது இருக்கின்றது போல அல்ல, அப்பொழுது காலத்தில் அரஃபா மைதானத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜினுடைய சமயத்திலே அந்த அரஃபா தினத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், அல் ஹஜ்ஜ அரஃபா, அதாவது அரஃபாவில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றார். அந்த துஆவை அங்கீகரிக்கக்கூடிய நேரம் மாலை நேரம், அஸருடைய நேரம், மக்ரிபினுடைய நேரம் வரப்போகின்றது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், 1,24,000 சஹாபாக்கள் கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், துஆவை அங்கீகரிக்கக்கூடிய நேரம் வருகின்றது. ஆகையால் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது உறவை முறித்தவர்கள் இருந்தால், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே உறவை துண்டித்தவர்கள் இருந்தால் இந்த கூட்டத்தில் இருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த சபையோர்கள் அத்தனை பேர்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 1,20,000 25,000 சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே அத்தனை பேர்களும் அமைதியாக பார்க்கின்றார்கள். ஒரு சலசலப்பும் இல்லை, ஒருவரும் எழுந்திருக்கவில்லை. கூட்டம் அமைதியாக இருக்கின்ற பொழுது இறுதியாக அந்த கடைசி வரிசையிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சஹாபி மட்டும், அல்லாஹ் சிந்தித்து பார்க்க வேண்டும், 1,24,000 சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் எழுந்து சென்றார் என்று சொன்னால் நாயகத்தினுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பின்பற்றினார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டங்களில் ஒரு அறிவிப்பை இது போன்று அறிவித்தால் அங்கு பேச்சாளர் கூட மிச்ச மாட்டார். அந்த அளவுக்கு உறவுகளுக்கு மத்தியிலே துண்டித்து வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக, ஒரு அற்பமான விஷயங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது ஒரே ஒரு சஹாபி மட்டும் அந்த இடத்தில் இருந்து எழுந்து செல்கின்றார். எழுந்து சென்று சிறிது நேரத்தில் அதே இடத்திற்கு அந்த சஹாபி வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள். எதற்காக நீங்கள் எழுந்து சென்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய அம்மாவினுடைய தங்கை, அதாவது என்னுடைய சிறிய தாயாரிடத்தில் ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக என்னுடைய சிறிய தாயார் என்னிடத்தில் உறவை முடித்துக் கொண்டார். அதாவது இந்த சஹாபி அந்த மனிதனிடத்திலே, அந்த பெண்மணியிடத்திலே உறவை முடித்துக் கொள்ளப்படவில்லை. அந்த பெண்மணி இந்த சஹாபியினிடத்திலே உறவை முடித்துக் கொண்டார். அதன் காரணமாக நீங்கள் அறிவித்தீர்கள், யாராவது உறவை முடித்திருந்தால் எழுந்து
இந்த விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகின்ற பொழுது அஹ்சன்த, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அழகான விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்டான், துஆ கேளுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் உறவை நாம் எந்த அளவுக்கு பேண வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இது போன்றுதான் நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள் சிறுபிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கேட்டதை எல்லாம் நாம் வாங்கி கொடுக்கின்றோம். நாம் சக்திக்கு மீறியோ அல்லது சக்திக்கு உட்பட்டோ நம்மளுடைய குழந்தைகள் ஆசைப்படுகின்றார்கள் என்ற காரணத்தினால் அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு செய்கின்றோம். அவர் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம், கேட்ட இடத்துக்கு எல்லாம் அழைத்து சென்று காட்டுகின்றோம். இந்த உறவுகளை எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சில வீடுகளிலே வயதானவர்களை சரியாக கவனிக்காததின் காரணமாக இந்த சிறு பிள்ளைகள் அதை உற்று நோக்கி கவனிக்கின்றார்கள். நாம் எதை செய்கிறோமோ, நாம் எதை சொல்லிக் கொடுக்கின்றோமோ அதைத்தான் அந்த பிள்ளைகள் செய்கின்றன. நமக்கு என்ன நடக்கின்றதோ அதைத்தான் நாளை அந்த பிள்ளைகள் செய்கின்றன. ஆகையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய குழந்தைகளையும் வளர்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆக இரண்டு விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது உதவி செய்தவருக்கு நீங்கள் நன்றி செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கும் நன்றி செய்ய வேண்டும், உதவி செய்தவருக்கும் நன்றி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மூன்றாவதாக கூறி காட்டுகின்றார்கள், எப்பொழுதும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேளுங்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலாவிடத்தில் மட்டும் கேளுங்கள், அல்லாஹ் தஆலாவிடத்தில் உதவி கேளுங்கள். நன்றி செய்வது அல்லாஹ் ஒருவனுக்கு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்தாலும் அல்லாஹ் என்னை நிம்மதியாக தூங்கி என்னை எழுப்ப வைத்த அல்லாஹ்வுக்கே நன்றி என்று நன்றி செலுத்த வேண்டும். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குகின்ற பொழுது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆக இந்த மூன்று விஷயங்களையும் வந்த சஹாபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமின்றி எதற்காக அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதிக் கொள்ளுங்கள். அந்த ஆயத்துல் குர்சி உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புகின்றீர்கள், வெளியூருக்காக செல்கின்றீர்கள். அவ்வாறு செல்கின்ற பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு செல்லுங்கள். இதன் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களுடைய பயணத்தை இலகுவாக்குகின்றான். அது மட்டுமின்றி உங்களுடைய வீட்டையும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்று கூறி காட்டுகின்றார்கள். அது மட்டுமா என்று கேட்டால் ஆயத்துல் குர்சியை எவர் ஒருவர் வலம்